முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு கேப் அப் ஆகி இருந்துச்சு. திரும்ப அங்க இருந்து என்ன நினைச்சது தெரியல, அப்படியே இறக்கத்தை கொடுத்து பாதாளத்தை நோக்கி வந்துச்சு. ஆனா ஒரு மதியானத்து டைமுக்கு அடுத்து திரும்ப அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை, அதாவது நிஃப்டி பார்க்கும் பொழுது ஒரு 1.25% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்து ஒரு மாதிரியே ஃபைனலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து இன்டர்நெட்ல போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நாம பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னரா வந்திருக்கிறது இந்த இன்டர்குளோப் ஏவியேஷன், அதாவது இண்டிகோ ஷேர் தாங்க. இந்த ஷேர்லாம் நல்லா அடிச்சு நிமித்தி இறக்குனாங்க. இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னா, இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இறக்கத்தை கொடுத்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் ஏறி இருக்குன்னு நான் பார்க்குறேன். வேற எந்த ஒரு நியூஸும் பாசிட்டிவா இந்த ஷேருக்கு இல்ல. அப்புறம் கோல்டோட பிரைஸ் சரி, எப்பவுமே இந்த நிஃப்டி இந்த கோல்டும் சரி க்ரூட் ஆயிலும் சரி ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட்ல போகும். இன்னைக்கு கோல்டை பாருங்க, ஒரு கிராமுக்கு 230 ரூபா அழகான ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கோல்டோட பிரைஸ் வந்து இப்போ ஏற ஆரம்பிச்சிருச்சு, இனிமே தொடர்ந்து ஏறுமா அப்படின்னு கேட்டா மேபி அதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கமாடிட்டி கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த க்ரூடோட பிரைஸ் பார்க்கும் பொழுது ஒரு 6% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது காரணம் முன்னாடி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதே டைம்ல இந்த கோல்டை பாருங்க, தற்சமயம் வரைக்கும் ஃபியூச்சர்ல ட்ரேட் ஆகிறது ஒரு 3% கிட்டத்தட்ட ஒரு 3% அளவுக்கு பாசிட்டிவா கோல்டோட பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வார் நின்றுடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, க்ரூடோட பிரைஸ் வந்து தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால ஏற்கனவே இந்த க்ரூட் ஆயில பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க, க்ரூட் ஆயில பை பண்ணி வச்சிருக்காங்களாம், இனிமேல் இது ஏறாதுன்னு சொல்லிட்டு அதுல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு அதுல இருக்க பணத்தை எடுத்து ஏற்கனவே டவுன் ஆகி நல்லா கொஞ்சம் கீழே இருக்கிற அந்த கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, க்ரூட் ஆயிலும் கமாடிட்டி தான், கோல்டும் கமாடிட்டி தான். அந்த ஒரு காரணத்தினால இந்த கோல்டு பிரைஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து க்ரூடோட பிரைஸ் இறங்குச்சுன்னா கோல்டு ஏறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். டெக்னிக்கலா நீங்க உங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மார்க்கெட் தான் இன்னைக்கு 1.25% ஏறிடுச்சு. அமெரிக்க மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு போய் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 3/4%லேருந்து 1% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்து தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டோஜன்ஸ் ஆகட்டும், நாஸ்டாக், S&P 500 எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து கணேஷ் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ கியூபிட் ஷேரில் வந்து நான் ஒரு 10 ஷேர் வச்சுருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 88% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. எவ்ரிடே அப் அப் கேன் பை மோர், அதாவது நான் வந்து இது இன்னும் நிறைய வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்போவுமே இந்த ரீட்டைலர்ஸ் நமக்கு நமக்கு அது எப்படின்னு அதை சொல்கிறேன்னு தெரியல. நம்ம எந்த ஷேர்லேருந்து கம்மியான குவான்டிட்டி வச்சுருக்கோமோ அது நமக்கு ஒரு 100%, 80%, 90%, 200% அளவு கூட ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் ஏதோ ஒரு ஷேரில், இண்டிவிஜுவல் ஷேரில் நம்ம நிறைய குவான்டிட்டி வச்சுருப்போம். அது என்னடான்னா தத்தி தடுமி கீழே கிடக்கும். இல்லைன்னா ஒரு 5%, 10% ப்ராஃபிட்லேயே இருக்கும். சரி, இப்போ நண்பர் கேட்ட கேள்விக்கு நாம் போயிடலாம். கியூபிட் ஷேர் ஃபர்ஸ்ட் இந்த ஷேரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இந்த ஷேர் மேலே ஏறிக்குன்னு நம்ம மேலே டெக்னிக்கலாக பார்த்துட்டு அதுக்கடுத்து ஃபண்டமெண்டலாகவும் சொல்லுவோம். இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு 105 ரூபாய்க்கு போன ஷேரு கீழே பாட்டமாக ஒரு 75 ரூபா ரேஞ்சுக்கு வந்துச்சு. அங்கிருந்து திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்து திரும்பவும் அந்த 105 ரூபாயில பிரேக் அவுட் ஆகி மேலே போன ஷேரை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்சுக்கு வந்துட்டதா தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு ஒரு 3.5% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நம்ம ரீட்டைலர்ஸ் பண்ணுற பெரிய தப்பே அதுதாங்க. என்னன்னா, எப்பவுமே ஒரு ஷேர் வந்து விழுந்துகிட்டு இருக்க ஷேரை வாங்க மாட்டாங்க. இல்ல கீழே விழுந்து அடிவாரத்தில் கிடக்க ஷேரே வாங்க மாட்டாங்க. எது வந்து 52 வீக் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ, அதுவும் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கும், அந்த ஷேர் தான் அவங்க கண்ணில் எப்படியோ படும். ஒன்று சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு இதில் பார்த்துருப்பாங்க, இல்லைங்க நண்பர்கள் யாராச்சும் சொல்லியிருப்பாங்க, போய் வாங்குவாங்க. வாங்கினதுலேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்து தொடர்ந்து சட சட சடன்னு கீழே வந்துடும். நிறைய நஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த ஒரு தவறை நீங்கள் இந்த ஷேரில் பண்ணிடாதீங்க. தற்சமயம் இந்த ஷேருடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மே 15 வருது. இன்னும் ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்கு. அந்த டைம்ல ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க இதில் வாங்குறது தான் புத்திசாலித்தனம்னு நான் சொல்றேன். நானா இருந்தால் அதான் பண்ணுவேன். அடுத்து இவங்களுடைய ஷேருடைய ரிசல்ட்டை பார்ப்போம். ரிசல்ட் மோசமாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் மோசம்னு சொல்லிட முடியாது. ரீசெண்டாக லாஸ்ட்டாக 2 குவார்ட்டர், ஒரு 3 குவார்ட்டர் பார்க்கும்போது நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 15 கோடி கொடுத்தவங்க அதில் அப்படியே 25 கோடி 24 கோடி ஆக்கியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு 33%. ஸோ இந்த மே 15 இவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட் ஒருவேளை நல்லா கொடுக்கும் பட்சத்தில் மேபி திரும்ப இந்த ஷேர் இங்கேருந்து ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். கொஞ்சம் பொறுமை இருக்கிறதுல தவறு இல்லை. குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா மேபி நானாக இருந்தால் சில குவான்டிட்டிஸ் அதில் வாங்குவேன்.
அடுத்து நெறைய பேர் எப்பவுமே வந்து ரூ. 100 கீழ இருக்க ஷேர் சொல்லுங்க. ரூ. 100 கீழ இருக்க ஷேர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறேன். ரூ. 100 கீழ ட்ரேட் ஆகக்கூடிய ஃபண்டமெண்டல் பெஸ்ட்டான ஷேர்ன்னு. இந்த வீடியோட எண்டுலயும் நான் வந்து அத வாட்ச் லிஸ்ட்ல குடுக்குறேன். நீங்க பார்த்துக்கலாம். சரி, இப்ப இந்த சவுத் இந்தியன் பேங்க் பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு ஒரு 4% அளவுக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. என்னடா கைப்புள்ள இப்படி ஏற்றத்த குடுத்துட்டியே அப்படின்னு பார்த்தா, இது காரணம் இல்லாம இல்லங்க. எல்லாமே என்ன ரிசல்ட் தான். அவனோட ரிசல்ட் இன்னைக்கு வந்துடுச்சு. லாஸ்ட்டா டிசம்பர்ல பாருங்க 340 கோடி ப்ராஃபிட் குடுத்திருந்தாங்க. அங்க இருந்து ஒரு 20% அளவுக்கான ஏற்றத்த குடுத்திருக்காங்க ஈரான் இயர பொறுத்தவரைக்கும். சரி, குவார்டர் அண்ட் குவார்டர்ல பொறுத்தவரைக்கும் ஒரு 10% நம்ம எப்பவுமே, அதாவது நான் வந்து ஒரு ஷேர வாங்கலாமா வேண்டாமான்னு முக்கியமா முடிவு பண்றதுக்கு, ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் மினிமம் ஒரு 10% அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போய்க்கிட்டு இருக்கணும். ஈரான் இயர பொறுத்தவரைக்கும் அது அதர் கிரைட்டீரியா. குவார்டர் அண்ட் குவார்டர பொறுத்தவரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 10% ஏற்றத்த குடுத்ததுன்னா, அது ஒரு நல்ல ஷேர் அப்படின்னு நான் என்னுடைய ஒரு கிரைட்டீரியாவா நான் வச்சிருக்கேன். இப்ப ரிசல்ட்டும் நல்லா குடுத்துருக்காங்க. மார்ஜினும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது. அதே நேரத்தில நெட் என்பிஏ, கிராஸ் என்பிஏவும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இங்க இருந்து இந்த ஷேர் வந்து மேல் நோக்கி போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஏன்னா ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு ஷேருமே ஏற்றத்த குடுக்கும். அதுதான் நிலையானதும் கூட. இந்த ஷேரையும் பாருங்க. ஒரு மாதிரியா அந்த ரூ. 35 ரேஞ்சு கீழ இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்முடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது எப்ப ரூ. 37 மேல போகுதோ, அப்ப வந்து இதுல ஸ்ட்ரென்த் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி ரூ. 37 கட் பண்ணி மேல நல்லாவே போய்க்கிட்டு இருக்கு. ஆ இந்த 4% இன்னைக்கு ஏற்றத்த குடுத்துருக்கு. இதோட நின்னுருமா இந்த ஷேர்ன்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஷேர் இதோட நிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு மேலுக்கு ஏற்றத்த குடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பாலிகேப்புங்க. பாலிகேப்போடைய ரிசல்ட் இன்னைக்கு வந்திருந்துச்சு. ரிசல்ட் எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு நாம போய் பார்ப்போம். ஈரான் இயர பொறுத்தவரைக்கும் ஒரு 50 கோடி இன்கிரீஸ். அதாவது ஒரு 7, 8% அளவுக்கு ஈரான் இயர்ல குடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பொறுத்தவரைக்கும் போது ஓரளவு நல்ல ரிசல்ட்ன்னே சொல்லலாம். ரொம்ப மோசம்லாம் சொல்லிட முடியாது. நம்பர்ஸ்ல பார்க்கும் பொழுது இவங்களோட மார்ஜின் வந்து ஃப்ளாட்டா இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்களுடைய இன்னைக்கு ட்ரேட் ஆறதும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கு. மார்ஜின் ஒரு 1 ஆர் 2% அதாவது லாஸ்ட் குவார்ட்டர்ல இருந்தத விட 1 ஆர் 2% இன்கிரீஸ் பண்ணி குடுத்துருந்தாங்கன்னா, அதுக்கேத்த மாரி இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிருக்கும். அதர்வைஸ் இந்த ஷேர்ல வந்து தற்சமயம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. ரூ. 8,500 குடுத்து ஒரு ஷேர், இந்த ஷேர்லாம் அந்த மாரி ஷேர்லாம் வாங்கணுமான்னு கேட்டா, இதே கேபிள் பிசினஸ் பண்ணக்கூடிய வேற ஒரு சீப்பான கம்பெனிஸ நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் இதே மாதிரி ரூ. 100 கீழ இருக்கக்கூடிய இன்னொரு ஷேர், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இவங்களுடைய ரிசல்ட் இந்த குவார்ட்டர்ல நல்லாவே தான் குடுத்திருந்தாங்க. இந்த ஷேரையும் பாருங்க, சூப்பரா ஒரு ஒரு 73, 74 ரூபீஸ்ல கொஞ்சம் பிரேக் அவுட் ஆன மாதிரி தான் தெரியுது. பிரேக் அவுட் ஆயி ஃபர்தரா மேலவே போய்க்கிட்டு இருக்கு. அதாவது கப் வித் ஹேண்டில். கப்பு, ஒரு கேன், இந்த ஹேண்டில், அது காப்பி கப் நம்ம கையில பிடிப்போம்ல, அது மாரி ஹேண்டிலு. அத பிரேக் அவுட் பண்ணி மேல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, மேற்கொண்டு இந்த ஷேர் வந்து இங்கருந்து ஒரு ரூ. 100 வரைக்கும் போணுச்சுன்னா, அதான் இங்கருந்து இன்னும் ஒரு ரூ. 17 அளவுக்கான ஏற்றத்த குடுத்துச்சுன்னா, நமக்கு சந்தோஷம் தானே! வேண்டான்னா சொல்லுவோம். வாங்கி உள்ள போட்டுக்கிற வேண்டியதான். அப்புறம் இந்த ப்ளூ ஸ்டாருங்க. ப்ளூ ஸ்டார பொறுத்தவரைக்கும் நாம எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. என்ன எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு முன்னாடியே இருந்துச்சு. நான் வந்து பல வீடியோக்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா, வோல்டாஸோட ரிசல்ட்டும் சரி, ப்ளூ ஸ்டாரோட ரிசல்ட்டும் சரி, எப்பவுமே Q4ல வந்து சூப்பரா தான் அவங்களோட ரிசல்ட் குடுத்துருக்காங்க. நீங்க அத எந்த ஒரு Q4ல கூட லாஸ்ட்டா ஒரு 3, 4 வருஷம் ஸ்க்ரீனர்ல போய் நீங்க பார்க்கலாம். Q3யோட Q4 பெஸ்ட்டா தான் இருந்திருக்கு இது நாள் வரைக்கும். இப்பவும் நல்லா தான் ரிசல்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் இயர்ல ஒரு 200 கோடி அளவு கிட்ட குடுத்தவங்க, இந்த வருஷம் ஒரு 227 கோடி. நம்ம சொன்ன மாரி அந்த 10%ன்றத தாண்டியே குடுத்துருக்காங்க. சேல்ஸும் நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த சம்மர் சீசன் பாருங்க. சம்மர் டயத்துல எப்பவுமே ஏசி சேல்ஸ் வந்து நல்லா தானே நடக்கும். அந்த ஒரு காரணத்தினால இவங்க ரிசல்ட் நல்லா குடுத்துருக்காங்க. சரி, இந்த ஷேர் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிருக்குது இந்த ரிசல்ட் குடுத்ததுனாலன்னு பார்த்தா, பெருசா இல்ல. ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கும் காரணம் இருக்கு. காரணம், இவங்களுடைய மார்ஜின் குவார்டர் அண்ட் குவார்டர்ல பெருசா இம்ப்ரூவ்மென்ட் ஆகல. ஒரு மாதிரியா ஃப்ளாட்டா தான் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் பெருசா போகல. டெக்னிக்கலா பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்க. ஒரு 1,500 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஆகஸ்ட் 2024ல இருந்துச்சு. அடுத்து மே 2025ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஏப்ரல் 2026ல. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த ஏதோ இந்த ரூ. 1,500 தொட்டுட்டு தொட்டுட்டு மேல போய்க்கிட்டு இருக்கு. இப்ப பார்க்கும்பொழுது ரூ. 1,500லேருந்து ஒரு ரூ. 300 அளவுக்கு ஏற்றத்த குடுத்திருக்கு. அடுத்ததாங்க, வாரான் புலி, வந்துட்டான் புலின்ன மாதிரி, ம் இந்த யுஎஸ்க்கும், அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைய ஒரு மாதிரியா நம்ம நாட்ட முடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா,
இதுல நம்பலாமா அவரன்னு கேட்டா, ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம சந்தேக கண்ணோட பார்க்க முடியாது. ஆனா சந்தேகமா பார்க்காமலும் இருக்கவும் கூடாது. ஒருவேள நாட்டாம ஈரான், இஸ்ரேல் இந்த ஈரான் கூடான போர முடிச்சு வச்சுட்டு, வேற எந்த பக்கமும் திரும்பிருவாரு. ஏன்னா, அவருக்கும் இதே விஷயத்த ரொம்ப நாளா ஓட்ட முடியாது. ஏன்னா, அவங்க நாட்டுக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பா நெறைய குரூப் கிளம்பிட்டாங்க. அதனால ரொம்ப நாள் அத ஓட்ட முடியாதனால, இது ஒரு மாரி முடிச்சு வைக்க போறாரு. அந்த ஒரு காரணத்தினால தான். இந்த ஈரான், இஸ்ரேல் போர், ஈரான், அமெரிக்கா போர் முடிய போற ஒரு காரணத்தினால தான். அதாவது சீஸ்ஃபயர நோக்கி போய்க்கிட்டு இருக்க காரணத்தினால தான், இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஒரு மாதிரியா ஏற்றத்த குடுத்துச்சு. நாளைக்கும் ஒருவேள கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் ஆகலாம். ஒருவேள இன்னைக்கு மிட் நைட்ல எதுவும் நெகட்டிவா நடக்காத பட்சத்தில். இதோ பாருங்க ஒன் பேஜ் மெமோங்க. ரொம்பலாம் இல்ல. பக்கம் பக்கமாலாம் கத சொல்லாதயா! நம்ம எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, பக்கம் பக்கமா நம்ம பரீட்சையில எழுதி தான் பாஸ் பண்ணியிருப்போம். ஆனா இங்க ரொம்பலாம் வளவள கொல கொலன்னுலாம் பேசாத. போற நிறுத்துவியா மாட்டியான்னு கேட்றப்ப, உன் சைடு நீ என்ன சொல்லு? நீ என்ன சொல்லுன்னு சொல்லி ஒரே பேப்பர்ல இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டா, இதெல்லாம் நான் சொல்றேன். இதெல்லாம் ஒத்துக்கிட்டா நான் போர் நிறுத்தத்துக்கு வரேன்னு ஈரான் சைடுல எழுதி குடுத்தத, அமெரிக்காவும் ஒரு மாதிரி அரகொர மனசோட ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்ல. அதே மாதிரி ஈரான் சைடுக்கும் இந்த போர எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும். 2 சைடுமே பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஒரு மாரியா ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்ம மார்க்கெட் ஏற்றத்த குடுக்கு. நாளைக்கும் நம்ம மார்க்கெட் ஏறுமா அப்படின்னா, மேபி நாளைக்கு நமக்கு வந்து பார்க்கும் பொழுது வீக்லில சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே இருக்கு. பார்ப்போம். அதையும் தாண்டி அந்த எக்ஸ்பைரி டேல எப்பவுமே கொஞ்சம் நெகட்டிவா ட்ரேட் ஆகும். அதையும் தாண்டி பாசிட்டிவா ட்ரேட் ஆச்சுன்னா சந்தோஷம் தான். அடுத்து இந்தியாவுல ஈவி பேசஞ்சர் கார் சேல்ஸ் வந்து ஒரு 75% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஏப்ரல்ல. அதுல மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா, டாடா குரூப் தாங்க இருக்காங்க. டாடா கார்ஸ். ஏன்னா அவங்க தான் நெறைய பிராண்டு நெறைய வச்சிருக்காங்களே. டாடா, பஞ்ச் வச்சிருக்காங்க, சியாரா இந்த மாதிரி நெறைய வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே பழைய நெறைய கார்ஸ் வந்து புதுசு புதுசா வர ஈவி வெஹிக்கிள்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது ஈவிக்கான ஒரு நியூஸா அத நான் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டா, அதுவும் ஒரு நியூஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா, இதுல இன்னும் 2 விஷயத்த நம்ம பார்க்கலாம். மேலோட்டமா பார்த்தா ஈவி கார் அப்ப டாடா தான் நல்லா பிராண்டு அப்படின்னு மாரி இருக்கும். அதே மாதிரி இதே பிசினஸ் பண்ணக்கூடிய மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜியும் தானே அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு இவி வெஹிக்கிளுமே ஓடணும்னு சொன்னா அதுக்கு பேட்டரி கண்டிப்பா ஸ்டோரேஜ் பேட்டரி தேவை. நானுமே வந்து எங்க ஊர் சைடில் சில இந்த கார் மெக்கானிக்ஸ் இருப்பாங்களா அவங்க கிட்ட கேட்டேன். என்னன்னு கேட்டேன்னா, அண்ணா என்ன பண்றீங்க இந்த கார்ல எலக்ட்ரிக் கார்லாம் எந்த மாதிரியான பேட்டரி வந்து அதிகமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு. ஏன்னா இவி வெஹிக்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பேட்டரி பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த ஷேரை நம்ம வாங்கி வச்சுக்கலாம்ல. ஏன்னா அதுவும் எதிர்காலத்தில் ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. கேட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சொல்ல மாட்டேன்டா தம்பின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படிங்கிறத எனக்கும் தெரியல. என்ன அதுல எதுவும் தொழில் சீக்ரெட் இருக்கா? தெரியல. ஒருவேளை உங்க நண்பர்கள் யாருக்கும் தெரிஞ்சிருந்து, உங்க நண்பர்கள் யாரும் மெக்கானிக்கா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கூட ஈவி வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட ஈவி கார்ல, இல்ல ஈவி பைக்ல, டூ வீலர்ல, இல்ல ஈவி த்ரீ வீலர்ல எந்த மாதிரியான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா, நம்மளுடைய அதர் சப்ஸ்கிரைபருக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் தான் கேட்டா, 3வது இன்னொரு நியூஸ் இருக்கு. ஈவி வெஹிக்கிள் வளர வளர பவர் சப்ளையும் நமக்கு அதிகமா தேவைப்படும். ஸோ பவர் செக்டர்ல கூடிய ஷேர்ஸும் நமக்கு பிற்காலத்துல பெரிய ஒரு வாய்ப்பை குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சைடஸ் லைஃப்ங்க. சைடஸ் லைஃப்க்கு ஒரு 7 அப்சர்வேஷன், அதாவது அவங்களோட 7 மெடிசனுக்கு வந்து அப்சர்வேஷன் குடுத்துட்டாங்க யுஎஸ் எஃப்டிஏ. எங்கன்னா அகமதாபாத்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ல. இது அப்பப்ப ரெகுலரா செக்லாம் நடக்கிற ஒரு விஷயம் தான். இது ஒண்ணும் பெரிய மேட்டர் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நியூஸ் வரும்போது, அந்த குறிப்பிட்ட ஷேர் பார்க்கும் பொழுது, ஒரு 2 ஆர் 3 டேஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா ட்ரேட் ஆகும். அப்புறம் திரும்ப அதெல்லாம் சரி பண்ணி ஏற்றத்த குடுத்துடும். அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்புறம் பஜாஜ் ஆட்டோங்க. இந்த ஷேரோட ரிசல்ட் இன்னைக்கு ரிசல்ட் டே. இப்போ வரைக்கும் ரிசல்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் வந்துருச்சா அப்படின்னு. ம். அப்டேட் ஆகலங்க. எப்படியும் மேபி நல்லா தான் குடுத்துருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. ஏற்கனவே இந்த ஷேர பத்தி ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா மே 6லேருந்து இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வருது. அது மட்டும் இல்லாம இதில பைபேக்க பத்தி அவங்க ஏதோ அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்கன்ற விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட் இதுவரைக்கும் இன்னும் வரல. ஒருவேளை வந்துச்சுன்னா, நாளைக்கு நம்ம அந்த நியூஸ பத்தி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் நண்பர்களே. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.